ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிரா ஸ்டைல் கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடப்பானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் அதை வந்து உடச்ச கடலை சாம்பார், பொட்டுக்கடலை சாம்பார்னு சொல்லுவாங்க. நான் அதை தான் இப்போ எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பிடிக்கலன்னா உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. இதில் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு, அதனால நான் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட 1, 2 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் 2 தான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கிறதுக்கு நான் உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பாருக்கு ஏற்ற உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லாயிருக்கும் இதுக்கு. இதனையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம எந்த ஒரு பருப்புமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் இது வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ எந்த சட்னி அரைக்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்ம நினைப்போம் காலையில் இட்லி தோசைக்கு. ஸோ இதைமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ காய்கறி எதுவுமே இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குன்னாக்கூட இதைமாரி நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி நான் ஒரு கைப்பிடியில் நான் வந்து உடச்ச கடலை எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்து 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1.5 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஒரு லிட்டை போட்டு நீங்கள் மூடிடுங்க. இப்போது பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கட்டியாக ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றும் போது கலக்கி விட்டுட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உடச்ச கடலை போட்டிருக்கோம் இல்லைங்களா, உடனே இது வந்து கட்டியாக ஆகிடும். இப்போது இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்தாலே போதும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிட்டு இறக்கிட வேண்டியது தான். இட்லி தோசைக்கு நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஃபேவரேட் வந்து இட்லிக்கு இதை வந்து போட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் எடுத்துக்கிறேன். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாம்பார், பொட்டுக்கடலை சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.